நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி எக்ஸாம் பேப்பர் 1 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களானது இருக்குது. ஸோ இந்த தேர்வுல 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களானது நியமிக்கப்படுவார்கள் சொல்லி செய்திகளானது பரவி கொண்டு வருகிறது. நாளிதழிலுமே இதனை குறித்த செய்திகளானது கிடைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுல நிறைய ஆசிரியர்கள் தேர்வு எழுதியவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில 1768 காலி பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து ஒரு 1000 காலி பணியிடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. அப்ப 2768 காலி பணியிடங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேற்கொண்டு ஒரு 2500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள், அப்ப 50,000 காலி பணியிடங்கள் தற்பொழுது நிரப்பப்படும் சொல்லி செய்திகள்ல ஆசிரியர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 26,500 பேர் தான் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியவர்கள். சரியா, தேர்வுக்கு அப்ளை பண்ணவங்க என்னை எழுதினவங்கன்னு பார்த்தோம்னா அது குறையும். அதுக்கு அடுத்து ரிசல்ட் வரும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா பிரச்சனை இல்லை, அதுலயும் குறையும். அப்ப 26,500ங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலையில இதுல இருந்துதான் இந்த ஆசிரியர்களை எடுக்க போறாங்க. அப்ப தேர்வு எழுதிய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய கேள்வியுமே இதை குறித்து தான் இருக்குது. அதை தான் இந்த வீடியோல நம்ம நினைச்சுக்கிறோம் பார்க்க போல. இந்த 5000 காலி பணியிடங்கள் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை என்ன செஞ்சிருக்காங்க, சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிற கான்செப்ட். அதே மாதிரி அவர்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும். ஸோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எல்லாத்தையுமே நிரப்பணும். ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு கூறாக இருக்கிறது, ஒரு கருத்தாக, ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல எல்லோருக்குமே தெரியக்கூடியது காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. அதனாலதான் ஆசிரியர்களுடைய போராட்டத்துல இந்த கான்செப்டை இணைச்சிருக்கிறாங்கிற பட்சத்திலையும் இப்ப நாளிதழ்ல கிடைத்திருக்கக்கூடிய பணியிடங்கள், அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை கணக்குல காட்டியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வைத்து பார்க்க பட்சத்துல இனியும் இப்பதான் உங்களுக்கு தேர்வு முடிந்திருக்கிறது. தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ உத்தேச விடை குறிப்பு உங்களுக்கு கொடுக்கணும். இந்த உத்தேச விடை குறிப்பு கொடுத்து அடுத்த அப்ஜெக்ஷன் டிராக்கர், சோ உங்களுக்கான ரிசல்ட். சோ இந்த ப்ராசஸ் இருக்கு. இந்த காலகட்டத்துல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படலாம். சோ இந்த 5000 பணியிடங்களை நிரப்புகின்ற பட்சத்துல அனைவருக்குமே ஒரு திருப்திகரமான பணியிடமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால இதை குறித்த செய்திகள் வெளியே வருங்கிறது தான் தற்பொழுது நடைபெறக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், நாளிதழில் கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், காலி பணியிடம் இருக்கு, அதை அதிகரிப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்குங்கிறது தான் இது நம்மளுக்கு உணர்த்துகிறது. ஆகவே தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மிகவும் நம்பிக்கையோட அடுத்து நம்மளுடைய பிரேயரும் இதை குறித்து இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக பணி வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்க வாய்ப்பு, காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயணிங்க. நிச்சயமாக காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.